சரி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாய்ஸ் கேக்குதாப்பா? ஃபைன். ஸ்டார்ட் பண்ண வேணா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இந்த சார்ஜ் மட்டும் இது பண்ணிக்கிறேன்ப்பா. உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் வேறு சொல்லியிருந்தாங்க. அதை நேற்றும் கிளாஸ் அங்கே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு கிளாஸ் கட் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் பார்த்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க 1:15 ஐ திங்க், ரைட்? அதனால தான் சரி கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 12:40 வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி இந்த கிளாஸ் வந்து நீங்கள் வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். ஆரம்பிச்சுக்கிறோம்ப்பா. வெரி ஃபைன். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 4 யூனிட் வந்து முடிச்சிருக்கோம். என்னென்ன யூனிட்ன்றது ஒரு தடவை சொல்கிறேன், திருப்பி ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா அதுபடியாக கொஞ்சம் வந்து அந்த லெவலாச்சும் நம்ம மைண்டில் இருக்கு. ஏன்னா ஆன்லைனில் இருக்கீங்க, எவ்வளோ கண்டென்ட் உங்கள் மைண்டில் போய் ரீச் ஆகுது அப்படின்றது அஸ் இண்டிவிஜுவல், அது உங்களுடைய இண்டிவிஜுவலிட்டியை பொறுத்தது, ரைட்? ஆஸ் மை டியூட்டி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் யூனிட் நம்பர் 3 ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆஃப்லைன் மோட். யூனிட் நம்பர் 4ம் ஆஃப்லைன் மோடில் தான் நீங்கள் பார்த்தீங்க, ரைட்? அப்புறம் யூனிட் நம்பர் 1 அதில் ஒரு சின்ன ஒரு 10% கண்டென்ட் வந்து இங்கே நடத்தியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து டியூ டு கொரோனா சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்புறம் யூனிட் நம்பர் 1 பார்த்து முடிச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 5 போனோம், திருப்பி ஜம்ப் ஆகி, ரைட்? எதனால் அப்படின்றது வந்து அந்த சப்ஜெக்டோட டிஃபிகல்ட்டி, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோ நேச்சர். டிஃபிகல்ட்டின்றது வந்து சொல்லக்கூடாது, அந்த ஃப்ளோ நேச்சரை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம வந்து இப்படி ஆர்டர் வந்து சஃபில் பண்ணுறோம். அது மைண்டில் வச்சு என்னடா சார் இப்படி மாற்றி மாற்றி நடத்துகிறாரு அப்படின்றது நீ யோசிக்கக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இந்த தெர்மலை பொறுத்தளவு இன்ஜின் அப்படின்றது தான் ஒரு 60% ஆஃப் கண்டென்ட். அதை எடுத்ததுமே சம்முக்குள்ளேயே என்னால் போக முடியாது. அதனால தான் அதோட தியரி பார்ட்டை கொஞ்சம் முடிச்சுட்டு யூனிட் நம்பர் 3 யூனிட் நம்பர் 4 அதுக்கப்புறம் ஃபஸ்ட் யூனிட் முடித்தோம். அதுக்கப்புறம் கேஸ் டர்பைனும் கம்ப்ரஸரும் என்டையர்லி டிஃப்ரெண்ட், ரைட்? அதனால வந்து சரி கேஸ் டர்பைனை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அது நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அந்த லாஸ்ட் சம் அது வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். அன்னைக்கு அந்த கிளாஸ் வந்து நிறைய பேர் ஆப்சென்ட்டில் இருக்கீங்க. லாஸ்ட் சம் அது அந்த ரீஹீட்டிங் ப்ராப்ளம் நான் அனுப்பி விட்டேன்னா என்னன்னு தெரியல. சரி இருந்தாலும் நான் அந்த ஒரு சம் மட்டும் பெண்டிங் இருக்கும், அதை அனுப்பிடுறேன். அதை மட்டும் காப்பி பண்ணிட்டீங்க சார்னா 4 யூனிட்டுக்குரிய நோட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மீனிங். அதுக்கப்புறம் இன்னிலேருந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட். 5th யூனிட் வந்து ஏர் கம்ப்ரெசர், ரைட்? இது வந்து ஆல்ரெடி ரொம்ப இதை வந்து டெப்த்தாக பார்க்க போகிறோம். இருந்தாலும் இதோட பேஸ் இது என்ன சார் பண்ணும் ஏது பண்ணும் அப்படின்றது எல்லாமே வந்து ஓரளவு பார்த்துருக்கோம், நம்ம முன்னாடியே பேசி வச்சுருக்கோம். நம்ம இப்போ எப்படி அப்படின்றது வந்து இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டெப்த்து பண்ணி கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஒரு 2 வீக்ஸு. ஏன்னா உங்களுக்கு May 22 வரைக்கும் டைம் இருக்கட்டவங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ரிவிஷனே பண்ணலாம். அது எப்படின்றத பார்ப்போம் நமக்கு, ரைட்? இப்போ யூனிட் நம்பர் 2 ஏர் கம்ப்ரெசர் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதோட பிக்சரும் உனக்கு ஸ்லைடில் கொடுத்துருக்கேன் நான். இது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் வந்து சம்முக்குள்ளே போக முடியாது. ஏன்னா இதை பற்றி பேஸ் கொடுக்கும், இதோட தியரி பார்ட்டை நான் உனக்கு வந்து நடத்தாமல் அங்கே போகிறது வந்து வேஸ்ட்டு, ரைட்? நம்ம நாளைக்கு பார்த்துக்கிற ஒரு ப்ராப்ளம். இன்றைக்கி வந்து அதோட தியரி கொஞ்சம் இன்புட் கொடுத்துட்றேன் நான், ரைட்? அதுக்கப்புறம் உனக்கு சம்முக்குள்ளே போகும்போது இதுதானா சார் அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு 8 சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கிறோம், ரைட்? தெர் இஸ் நோ நீட் ஆஃப் டெரிவேஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இடத்தாங்க டெரிவேஷன் இருக்காது. டேரெக்டாக நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். ஏறி அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் சொல்கிறேன், நொட்டேஷன் சொல்கிறேன், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்க நம்ம டேரெக்டாக சம்முக்குள்ளே போயிட்டு அதை எப்படின்றத பார்த்து நல்லபடியாக முடிச்சுக்கிறோம். ரிசல்ட் நல்லபடியாக கொடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. என் சைட்லேருந்து டியூட்டி பண்ணிகிட்டு இருக்கேன். எனி இன்புட் தேவைப்படுது சார், இப்படி மாற்றி கொடுங்க சார், செய்யுங்க சார்னா கேட்கலாம். அது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும் எப்படின்றத கேட்டுக்க. இப்போ ஒரு பிக்சர் பார்த்துட்டு இருக்குவேன். அது வந்து ஏர் கம்ப்ரெசர் அப்படின்றது தெரியும். அதில் 2 டைப் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கேஸ் டர்பைன் நடத்தும் போதே வந்து ஒரு சிலிண்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த பேர், ஒரு சிலிண்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். யாரும் முயற்சி பண்ணுற ட்ரை பண்ணி பாரு, இந்த இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணுங்க, சைலண்டாக இருக்க வேணாம், ரைட்? யாருக்குமே ஐடியா இல்லையா? தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணு. ஒரு சிலிண்டர், 2 சிலிண்டர், அப்போது அதை வந்து எப்படி நம்ம நோட்டேட் பண்ணி கொடுக்கலாம்?
பேசுங்க. இப்போ தான் சொல்லியிருக்கேன், நான் அமைதியாக இருக்காதா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது தப்பு இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சிலிண்டர் அப்படின்றதுக்கு என்ன வேற பேர் சொல்லலாம்? ஒன்றுக்கு மேலே அப்படின்றதுக்கு வேற என்ன பேர் சொல்லலாம்? ஒருத்தருக்குமே தெரியாதா? தினேஷ்குமார் சார், சிங்கிள் சிலிண்டர் மல்டி சிலிண்டர் சார். சிங்கிள் சிலிண்டர் மல்டி சிலிண்டர், ரைட். அது வந்து ரைட், நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கான். சிங்கிள் சிலிண்டர் மல்டி சிலிண்டர் அதை ஒட்டினாப்புல சொல்லிட்டான். அது வந்து இன்ஜின் அப்படின்னு நம்ம பேசும்போது அந்த சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு க்ளூ கொடுத்ததுனால அது சிங்கிள் மல்டி அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்திருக்கு. இங்கே பொறுத்தளவு வந்து ஒரு சிலிண்டர் நீங்கள் இது மட்டும் நீங்கள் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து சிங்கிள் ஸ்டேஜ், ரைட். இப்போ இந்த இடத்துல 2 ஸ்டேஜ் இருக்குது, அப்போ இதுக்கு பேர் வந்து மல்டி ஸ்டேஜ், ரைட். அப்போது மல்டி ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸர். இந்த இதுக்கு பேர் வந்து இது மட்டும் ஒன்று மட்டும் இருக்குது சார் அப்படின்னா அது பேர் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸர். இங்கே 2 ஸ்டேஜ் இருக்குது, இது ஒரு கம்ப்ரஸர், இது ஒரு கம்ப்ரஸர். அப்போது இதுக்கு பேர் என்ன சார்னா மல்டி ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸர். அப்போது 2 கம்ப்ரஸருக்கு நடுவில் ஏதோ ஒரு டிவைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அந்த டிவைஸ் யாராவது பேர் ஞாபகம் வச்சுருக்கியா? 2 இன்டர்கூலர், 2 கம்ப்ரஸர் நடுவில் ஒரு சின்ன டிவைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அது என்ன டிவைஸ்? இங்கே இருக்கு பாரு. கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட், அதில் கூட பார்த்தோம் நம்ம 2 கம்ப்ரஸர்னால் இந்த டிவைஸ் இருக்கணும், இந்த டிவைஸ் இருக்கிறதுனால ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன யூஸ்? இதெல்லாம் ட்ரை பண்ணு, அமைதியாக இருக்க வேணாம். இன்டர்கூலரா சார்? இன்டர்கூலர், அவ்வளோதான். இன்டர்கூலர், தேங்க்யூ மாதவன், ரைட். 2 கம்ப்ரஸர் நடுவில் இன்டர்கூலர் தான் வைக்க முடியும். இன்டர்கூலர் வைக்கிறதுனால தான் அதோட பவர் கன்சப்ஷன் மினிமைஸ் ஆகும். நான் சொல்லியிருக்கேன், சிங்கிள் ஸ்டேஜும் இருக்குது, மல்டி ஸ்டேஜும் இருக்குது. 2 கம்ப்ரஸரை வச்சு நமக்கு தேவையான ஹை ப்ரெஷர் ஏரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் சிங்கிள் ஸ்டேஜ் யூஸ் பண்ணுறீங்க சார் அப்படின்னா we are going to supply more amount of power. அதனால தான் நம்ம மல்டி ஸ்டேஜ் வந்தோம். மல்டி ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து ஒரு இன்டர்கூலர் அப்படின்ற ஒரு செட்டப்பையும் நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ரைட். இப்போ உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி வருது. அப்போ 2 கம்ப்ரஸர் இருக்குது அப்படின்றது உனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல. லோ ப்ரெஷர் அண்டு ஹை ப்ரெஷர். அப்போது லோ ப்ரெஷர் சைஸில் பெருசாக இருக்குமா இல்லை ஹை ப்ரெஷர் சைஸில் பெருசாக இருக்குமா? அது அன்னைக்கே டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர், ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர். லோ ப்ரெஷர் பெருசாக இருக்கும் சார். அப்போ வந்து இந்த ரெண்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ கொஞ்சம் ஒரு விசுவலைஸ் பண்றீங்க சார் அப்படின்னா இது வந்து லார்ஜர் இன் சைஸ் when compared to this, ரைட். அப்போ வந்து இது வந்து லோ ப்ரெஷர் கம்ப்ரஸர். இது வந்து என்ன சார் என்னமோ பெருசாக ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு ஜஸ்ட் ஒரு ஃபில்டர், ரைட். இந்த ஃபில்டர் வழியாக அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து ஃபில்டர் ஆகி உன்னுடைய லோ ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு போகணும். இதோட அவுட்புட் திரும்ப யார் வழியாக வருதுன்னா இன்டர்கூலர் வழியாக வந்து இந்த ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு இன்புட்டாக வந்து இப்படி வெளியில போய் இங்கே உட்காந்துக்கிறோம் இந்த டேங்க்ல அப்படின்றத பாருங்க. அப்போ இந்த கம்ப்ரஸரை ரன் பண்ணணும் சார் அப்படின்னா இங்கே யாரை வச்சிருக்கணும்னா இந்த மோட்டார் தேவைப்படும், ரைட். இந்த மோட்டார் ரன் ஆனால் தான் இந்த கம்ப்ரஸர் இங்கே உள்ள வந்து அந்த பிஸ்டன் சிலிண்டர் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த கம்ப்ரஸரை ரன் பண்ணுறதுக்கு அடிஷனல் அட்டாச்மெண்ட் இந்த மோட்டார் சுட் பி தேர், கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த மோட்டார் பவரை வந்து கன்சியூம் பண்ணும், அதுதான் அர்த்தம். அப்போ கம்ப்ரஸர்னாலே பவரை வந்து எதுக்காக கன்சியூம் பண்ணக்கூடிய காம்பனன்ட் நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அது ரன் ஆகிறதுக்கு இந்த மோட்டார் தேவை. இந்த மோட்டாருக்கு நம்ம வந்து இன்புட் எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குறோம் சார், அதுதான் பவர் கன்சியூமிங் டிவைஸ். இது டர்பைன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ப்ரொடியூசிங் டிவைஸ், ரைட். இப்போ இந்த இருக்கு உன்னுடைய கம்ப்ரஸர். இந்த ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர்லேருந்து வெளிவரக்கூடிய ப்ரெஷரைஸ்டு ஏர் ஃபில்டர் ஆகி இந்த டேங்க்ல வந்து உட்காந்துக்கிறோம், ரைட். இது வந்து இந்த ப்ரெஷரைஸ்டு ஏரை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டேங்க், ரைட். அப்போ இது சின்ன சின்ன காம்பனண்ட் தான் இது இருக்குது அப்படின்றது உனக்கு பார்த்தாலே தெரியுது. அப்போ இதை வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு கூலிங்கில் வைக்கணும், ஏன்னா உள்ளே வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ சிலிண்டர் எல்லாமே வந்து சிலிண்டருடைய அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வால் எல்லாமே வந்து ஹை டெம்பரேச்சராக இருக்கும். அப்போ அந்த ஹை டெம்பரேச்சரை குறைக்கணும் சார் அப்படின்னா நீங்கள் என்ன அட்டாச் பண்ணுறீங்க? இதை சுற்றி சர்க்குலர் ஷேப்பில் ஏதோ ஒரு அட்டாச் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த இதுக்கு பேர் யாராவது சொல்ல முடியுமா? உங்கள் சிலிண்டருக்குள்ளே இந்த மாதிரி சர்க்குலராக ஒரு ஸ்லாட்டு மாதிரி இருக்கா? இதை பாருங்கள், அதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியும். அப்போ இந்த ஸ்லாட் எதுக்காக இங்கே வைக்கிறோம்? பேசுங்க. இந்த மோட்டார் இருக்கு பார்த்தியா, இந்த மோட்டார்லேயே இப்படி ஸ்லாட்டாக இருக்குவார். எதுக்காக இதை வைக்கிறோம்? ஆல்ரெடி நான் இன்ஜினில் இதை பற்றி நான் பேசியிருக்கேன் உங்களுக்கு. நான்
ஏதோ ஒரு பர்பஸுக்காக இந்த ஸ்லாட் வந்து அந்த ஹீட்டை சிலிண்டர். வெளியேற்றுறது சார். அப்போ ஹீட்டை வெளியேற்றுறதுக்கு அப்படின்னா அதுக்கு டெக்னிக்கல் நேம் என்ன? ஃபின். எக்ஸாக்ட் நேம் fins. Why we are providing fins on the outer surface of the cylinder? இதனால அதை சுத்தி சுத்தி இப்படி வைக்கணும். சம்திங் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட். அதனால என்ன நடக்குது எக்ஸாக்டா எல்லாமே சொல்றீங்க, அந்த ஒரு எக்ஸாக்ட் மீனிங் அப்படின்றது வரமாட்டேங்குது. அந்த ஹீட் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணா அங்க உள்ள என்ன நடக்கும்? உள்ள என்ன எஃபெக்ட் உங்க கையில கிடைக்கும்? ட்ரான்ஸ்ஃபர் டு ஒன் பிளேஸ் டு another place சார். இதுப்பா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஒன் பிளேஸ் டு another place. அதனால உள்ள சிலிண்டருக்குள்ள என்ன நடக்குது? சார் கம்ப்ரஸர் கூலிங். அவ்வளவுதான். ரைட். அந்த கூலிங் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணேன். அப்போ அந்த கூலிங் எஃபெக்ட், அப்போ டெம்பரேச்சரை குறைக்கிறோம் சார், ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றோம் சார். அப்போ அந்த இடத்துல வந்து கூலிங் நடக்கணும். யாரை சுற்றினா உன்னுடைய சிலிண்டரை சுற்றி. அப்போ தண்ணியை போய் அந்த இடத்துல ஊற்றிட்டு இருக்க முடியாது. அதனால தான் அந்த ஒரு அடிஷனல் அட்டாச்மெண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஃபின்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறீங்க. இது வந்து ஸ்கொயர் ஷேப் இல்லை ரெக்டாங்குலர் ஷேப் ஃபின் இதெல்லாம். இது வந்து சிலிண்ட்ரிக்கல்யா, இது வந்து சின்ன பிளேட் மாதிரி இருக்கும். ரைட். இந்த இடம்லாம் இது வந்து டாப்பில் வச்சுருக்காங்க. அப்போ சர்க்குலர் ஃபின்னாக இருக்கலாம், இல்லை வந்து சில ரெக்டாங்குலர் ஃபின்னாக இருக்கலாம். அது வந்து அட்டாக். அப்போ ஃபின்ன்றது வந்து வி ஆர் ப்ரொவைடிங் கூலிங் பர்பஸ். அப்போ நீங்கள் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் சேரும். அப்போ ஹீட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வேகமாக போயிடணும் சார். அதனால வந்து உங்களுடைய சிலிண்டர் வந்து நல்ல ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். அப்போ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் சார் அப்படின்னா இதுக்கு வெளியில் ஒரு சின்னதாக ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இந்த ஃபேன் சுத்த 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 அது வந்து அட்மாஸ்பியர்லேருந்து ஏரை வாங்கி இதோட இந்த ஃபின்னுடைய அவுட்டர் சர்ஃபேஸில் ஃப்ளோ பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இந்த ஃபின்னுடைய இந்த ஃபின் வந்து என்றைக்குமே வந்து நல்ல சிலிண்டர்லேருந்து ஹீட்டை வாங்குது. அப்போ அதை குயிக்காக வெளியில் தள்ளி விடுறதுக்காக இந்த ஃபேன் ப்ரொவைடிங் ப்ரெஷரைஸ்டு ஏர் இதோட அவுட்டர் சர்ஃபேஸில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ரைட். அப்போ வந்து இந்த பெருசாக இருக்கிறதுக்கு பேர் வந்து லோ ப்ரெஷர் கம்ப்ரெசர். இங்கேருந்து இன்புட் வாங்க போகிறீங்க. அப்போ இந்த சிலிண்டருக்குள்ளே என்டர் ஆகும். இந்த வேல்வெல்லாம் நான் அடுத்ததில் காமிக்கிறேன். அப்போ லோ ப்ரெஷரைஸ்டு ஏர் உள்ளே போகுது. இதுலேருந்து வெளிவரும்போது ஹை ப்ரெஷரைஸ்டு ஏர். இந்த ஹை ப்ரெஷரைஸ்டு ஏர் ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக இங்கே போயிடக்கூடாது, டெம்பரேச்சரை குறைக்கணும். அதனால தான் வி ஆர் ப்ரொவைடிங் இன்டர்கூலர். டெம்பரேச்சர் குறைக்காம அப்படியே இதோட அவுட்புட் இங்கே போயிடுது சார் அப்படின்னா இந்த கம்ப்ரஸர் அதிகமான பவரை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் இங்கேருந்து வரக்கூடிய ஏருடைய டெம்பரேச்சரை மட்டும் ரெடியூஸ் பண்ணி இந்த ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு கொடுத்துட்றீங்க. வி ஆர் நாட் ரெடியூசிங் தி ப்ரெஷர், வி ஆர் மெயின்டைனிங் தி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ இந்த கம்ப்ரஸருடைய அவுட்புட் ஒரு 5 பார் ஒரு 70 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இதோட இங்கேருந்து வர அதே 5 பார் தான் உள்ளே போகும். ஆனால் 70 டிகிரிக்கு பதிலாக அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் என்ன இருக்கோ 30 டிகிரினா 30 டிகிரிக்கு உள்ளே போயிடும். ரைட். அப்போ கூலிங் நடந்துருச்சு. அப்போ டெம்பரேச்சர் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்ப்ரஸர் அந்த ஏரை வந்து நல்லபடியாக கம்ப்ரஸ் பண்ணும். அதனால இது கொடுக்க வேண்டிய பவர் கன்சப்ஷன் கம்மியாகும் அப்படின்றத பார்த்து வச்சுங்க. அப்போ இந்த கம்ப்ரஸர்லேருந்து அவுட்புட் ப்ரெஷரைஸ்டு ஏர். இப்போ இது 5 பாராக உள்ளே போதா நமக்கு தேவையான ஃபைனல் ப்ரெஷர் 10 பார் அப்படின்னா இது 10 பாரா இதை வந்து வெளியே கொடுக்கும். சார் இங்கே டெம்பரேச்சர் அதிகமாக தான் வருமா சார்? கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். அதுக்கு தகுந்தாப்புல இந்த டிசைன் நீங்கள் டேங்க் டிசைன் பண்ணணும். அப்போ இந்த டேங்க் வந்து இவ்வளவு கெப்பாசிட்டி ப்ரெஷரை தான் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா அவ்வளவு கெப்பாசிட்டியுடைய ப்ரெஷரைஸ்டு ஏர் தான் நீ இதுக்குள்ளே அடைக்க முடியும் ஒரு வால்யூமுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்து அதிகமாக வால்யூம் பண்ணிங்கன்னா இந்த டேங்க் வந்து வெடிச்சிடும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை டிசைன் பண்ணணும். அது எல்லாமே நீங்கள் அடுத்த செமஸ்டரில் எப்படி டிசைனிங் எல்லாமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறீங்க. ரைட். இப்போது பேஸ் இன்புட் நான் கொடுத்தாகணும். அதனால தான் இவ்வளோ தூரம் இந்த ஸ்லைடை வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது இது வந்து டூ ஸ்டேஜ்னு சொல்லலாம்டா, இல்லை மல்டி ஸ்டேஜ் அப்படின்னு பேர் வச்சுட்டேன். அப்போ இந்த அட்டாச்மெண்ட்டை மறந்துடாத. இது பேர் மோட்டார். இந்த மோட்டாருக்கு எலக்ட்ரிசிட்டி நீ கொடுக்கணும். அப்படின்னா தான் அந்த ஷாஃப்ட்டு சுற்றும். அந்த ஷாஃப்ட்டில் வந்து இந்த வி பெல்ட்டை கப்பல் பண்ணியிருப்பாங்க. அந்த வி பெல்ட்டை இந்த இருக்கக்கூடிய அந்த கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து சுத்த வச்சு மேலேயும் கீழே அந்த ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் நடக்கும். அது எப்படின்றத பின்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ரைட். அப்போ ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு சிலிண்டர் இருக்குது சார்னா அது பேர் சிங்கிள் ஸ்டேஜ். அதை நீ பார்த்தாலே உனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஏன்னா நீ வந்து இப்போ இன்ஜினியர் டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இதுக்கு பேராச்சும் கம்ப்ரஸர் சார், இங்கே ஒரு இது பேர் ஃபில்டர், இதுக்கு பேர் வந்து இன்டர்கூலர் அப்படின்றது, இதுக்கு பேர் ஃபேன் அப்படின்றத நீ அந்த விஷயத்தையாவது நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரைட். அதுக்கப்புறம் நீ டீட்டெயில்டாக உனக்கு வேலை செய்யும் போது இன்புட் கொடுப்பாங்க. அது எல்லாமே நீ மைண்டில் வச்சுக்கலாம். எதனால இந்த இன்டர்கூலர் கொடுக்குறோம்? அப்போ இன்டர்கூலருடைய பர்பஸ் வந்து இந்த கம்ப்ரஸர்லேருந்து வெளிவரக்கூடிய ப்ரெஷரைஸ்டு ஏருடைய டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸருக்கு கொடுக்கணும். அப்படி டெம்பரேச்சர் அதிகம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த கம்ப்ரஸர் கொடுக்க வேண்டிய பவர் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி கதையெல்லாம் மைண்டில் வச்சுட்டேன்னா உடனே யாரும் எதுவும் பேச வேண்டிய அந்த சுச்சுவேஷனில் இருக்காது. ரைட். நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்றத பாரு.
எனக்குமே அப்படியே அட்மாஸ்பியரிக் ஏரை உள்ள கொடுத்தீங்கன்னா அதுல கண்டாமினன்ஸ் இருக்கும். அப்போ உள்ள இருக்க பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். அதனால ஒரு ஃபில்டர் போடணும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், இதெல்லாம் பேஸ் விஷயம். அப்போ இதை கூலிங் பண்ணணும் சார் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பின்ஸை வைக்கிறீங்க. அதுக்கு எனக்கு இன்னும் நல்ல ஒரு கூலிங் தேவைப்படுதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஃபேன் அட்டாச் பண்ணி வைக்கணும். அப்போ இது வந்து கம்ப்ரஸ்டு ஏரை ஸ்டோர் பண்ணக்கூடிய டேங்க்கு. அப்போ இந்த டேங்க்ல இருந்து நமக்கு தேவையானப்போ ப்ரெஷரைஸ்டு ஏரை நம்ம ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுக்க. ரைட், இப்போ நம்ம அடுத்ததுக்குள்ள போவேன். இது போறதுக்கு முன்னாடி இந்த கம்ப்ரஸர் எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாராவது பேசுங்க. கம்ப்ரஸரை நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோம் சார்? இது ஒரு அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்க இருக்கு? வீட்லயே இருக்கு. ஒர்க் ஷாப் அப்படின்றது வந்து அந்த இடத்துல இருக்கும். என்ன யூஸுக்காக இருக்கு, இல்லை எந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ல இருக்கு, எந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இந்த கம்ப்ரஸர்லாம் யூஸ் ஆகும்? அப்படி ஒர்க் ஷாப்ன்றது ஒரு இன்புட் கொடுத்துருக்கீங்க சுமார் பரவாயில்ல. இந்த டிவைஸ் பர்டிகுலரா வேற எந்த இடத்துல இருக்கும்? வீட்டில் எத்தனையோ வீட்டில் 2 எக்யூப்மெண்ட் இருக்கு. 2 எக்யூப்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இது தேவைப்படும். ஏசி. ரைட், ஃபர்ஸ்ட் ஏசி யார் சொன்னது? உங்க பேர் என்ன? வாய்ஸ் மறந்துச்சு. ஃப்ரிட்ஜ் சார். ஃப்ரிட்ஜ். வெரி குட், ஃபைன். எனக்கு ஏசின்னு சொன்னீங்க, அவன் பேர் எனக்கு இன்னும் டக்குன்னு வரல பாரு. எப்போ எக்கோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. யாருக்கும் கேட்டு ரைட், ரொம்ப க்ளோஸா வச்சு பேசாத இர்ஷத். மைக்கு ஹெட்ஃபோன் மைக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு சார்னா டெலிவரி எனக்கு சரியா பேர் தெரிய மாட்டேங்குது. ரைட், கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க. அதை விட்டுட்டு பேசினாலே கரெக்டா வரும் உனக்கு. ரைட், இப்போ அது வந்து ஏசி அப்படின்றது ஒரு ஆன்சர். ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜரேட்டர். ரைட், எக்ஸலண்ட் ஆன்சர். ரெண்டுமே கண்டிப்பா. ஏன்னா கம்ப்ரஸர் இல்லாம அந்த சிஸ்டமே ஒர்க் ஆகாது. அந்த ரெஃப்ரிஜரேட்டை நீ கம்ப்ரஸ் பண்ணாதான் நமக்கு தேவையான கூலிங் எஃபெக்ட் எல்லா எஃபெக்ட்டும் கிடைக்கும். அப்போ உங்களுடைய ஃப்ரிட்ஜ் நீ போய் கவனிச்சீங்கன்னா ஒரு சவுண்டு, ஒரு மாதிரி வைப்ரேட்டிங் சவுண்டு வந்து அடியில். இப்போ நாய்ஸ்லெஸ் கம்ப்ரஸர் எல்லாமே வந்துருச்சு. அதனால நமக்கு அந்த அளவுக்கு இரிட்டேஷன் கிடையாதுன்னு நினைக்கலாம். ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு நீ ரியலைஸ் பண்ணுவேன். ஏன்னா பகல் இருக்கும்போது நமக்கு தெரியாது. நைட் இருக்கும்போது மைல்டாக அந்த சவுண்டு வந்து கேட்கும். ரைட், எவ்வளோ அந்த நாய்ஸை குறைக்கும், அது ஒரு டெக்னாலஜி போயிட்டு தான் இருக்கு. அது எப்படின்றத பாருங்க. அப்போ ஏசி ஃப்ரிட்ஜில் பாட்டம் சைடில் வச்சிருக்க போறீங்க. ஏசிலையும் அது ஒன் ஆஃப் தி காம்பனண்டா இருக்கு. வேற எங்கேயா பார்த்துருக்கீங்களா? வேற ஏதாவது ஐடியா? பஸ்ஸுலலாம் அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது. அங்க என்ன சிஸ்டம் யூஸ் பண்றாங்க? நார்மலாக நம்ம இந்த பக்கம் லக்ஸரி சொகுசு பஸ்ஸில் ஏறுறீங்க, டிரைவர் ஏதோ சம்திங் ப்ரெஸ் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஓப்பன் கொடுக்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சு க்ளோஸ் ஆகிக்கிறது. அது நியூமேட்டிக்ஸ். நியூமேட்டிக்ஸ்னா என்ன இருக்கும்? அந்த இடத்துல ப்ரெஷரைஸ்டு ஏர் தான் அந்த இடத்துல அப்ளை ஆகுது. ரைட், அப்போ இதுல இருந்து இருக்கக்கூடிய அவுட்புட் ஏர் தான் அங்கே கொடுத்து சக் பண்ணி சொல்றாங்க. அது டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ரைட், ஒரு சில இடத்துல ஃபோர்ஸ்டாக கொடுக்கும், இழுக்கணும். அப்போ அவனுடைய டோரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த சிலிண்டர் வந்து கீழே போகும். அதை க்ளோஸ் பண்ணணும், உங்கள் சிலிண்டர் வந்து டாப்புக்கு வரணும். அப்போ அந்தந்த டைம் பீரியடில் அது வந்து ஆப்ரேட் ஆகுது. ரைட், அப்போ நியூமேட்டிக்ஸ். இப்போ நியூமேட்டிக்ஸ்னாலே டு ஸ்டடி அபவுட் யுவர் ஏரை பற்றி ஸ்டடி பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் நியூமேட்டிக்ஸ். வாட்டரை பற்றி ஸ்டடி பண்ண போறீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ். ரைட், எப்படின்றத பார்த்து வச்சு. இப்போ வாட்டர், ஆயிலு, இந்த மாதிரி திரவ பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிக்விட் நேச்சர் எல்லாமே கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஹைட்ராலிக்ஸ். அப்போ கேசியஸ் ஸ்டேஜ் எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் நியூமேட்டிக்ஸ் அப்படின்றது பார்த்து வச்சுங்க. ரைட், அப்போ உன்னுடைய ஆட்டோமொபைல் பிரேக்கு, அப்புறமேட்டு அந்த கிரெயின் சிஸ்டம். ரைட், அப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுறது. வேற இப்போதானடா ஒரு போன கிளாஸ்ல கூட பார்த்து முடிச்சிங்க இந்த டைப் ஆஃப் பவர் பிளான்ஸ். அந்த பவர் பிளான்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன காம்போனன்ட் சொல்லிட்டே இருப்பேன் நான். லாஸ்ட் கிளாஸ் இல்ல ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண யூனிட், என்ன யூனிட் டிஸ்கஸ் பண்ணோம்? மறந்தாச்சு. அதுக்குள்ளேயும் போன யூனிட் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? சரி, போன யூனிட்டோட பேரையாச்சும் சொல்லு. லாஸ்டா என்ன யூனிட்டை கன்க்ளூட் பண்ணி முடிச்சு வந்தோம்? கேஸ் டர்பைன் சார். கேஸ் டர்பைன் மட்டும் பார்த்தோமா?
இல்லை அதுக்கு அதோட சேர்த்து வேற பேர் சேர்த்தீங்களா? கேஸ் டர்பைன் மட்டும் சுத்துச்சா இல்லை அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது காம்பனண்ட் இருந்துச்சா? கேஸ் டர்பைனை சுத்த வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன காம்பனண்ட் செட் பண்ணி வச்சிருந்தீங்க? அதுக்கு முன்னாடி எந்த காம்பனண்ட் இருந்துச்சு? யாருக்குமே ஐடியா இல்லையா? கேஸ் டர்பைன் கம்பஷன் சேம்பர். இப்போ ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. கம்பஷன் சேம்பருக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தீங்க? கொஞ்சம் சம்திங் பிரேக் ஆகுது. கம்பஷன் சேம்பருக்கு பிஃபோர் ஒரு டிவைஸ் வச்சிருக்கல, என்ன டிவைஸ்? இதை சொல்ல வர்றாங்க. ஆனா ஏர் கம்ப்ரஸர். அப்போ அந்த கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட் அதோட ஹார்ட் யாரு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர். எப்படி தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு ஒரு பம்பு வந்து அதோட ஹார்ட்டா அந்த இதில் இருக்கும், கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டுக்கு அதோட ஹார்ட் யாரு சார்னா இந்த ஏர் கம்ப்ரஸர். இந்த ஏர் கம்ப்ரஸர் தான் ஃபர்ஸ்ட் அதை ப்ரெஷரைஸ் பண்ணி நம்மளுடைய கம்பஷன் சேம்பருக்கு அனுப்பும். அந்த கம்பஷன் சேம்பரில் அதுக்கப்புறம் நீ ஃபியூவல் இன்ஜெக்ட் பண்ணி கம்பஷன் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஹாட் கேஸஸை ஜென்ரேட் பண்ணுறீங்க. அந்த ஹாட் கேஸஸ் உன்னுடைய டர்பைனை வந்து ரொட்டேட் பண்ண போகுது. இதெல்லாம் நடக்கணும். அப்போ கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்ஸ், ரைட், அதில் ஒன் ஆஃப் தி மெயின் காம்பனண்ட் யாரு சார்னா, மெயின் ரோல் யாருன்னா இந்த ஏர் கம்ப்ரஸர் ப்ளே பண்ணும் அப்படின்றத பாருங்க. ரைட், இதே கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட் வேற எங்க இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதே கேஸ் டர்பைன் வேற எங்க அப்ளை ஆகும்? ஒன்று வந்து கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்ல ஆப்ரேட் ஆகுது, யூஸ் ஆகுது. இதே கேஸ் டர்பைன் வேற எங்க இருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். நான் அதுக்கு ஆன்சரும் பண்ணீங்க. ரைட், இதே கேஸ் டர்பைன் வேற எங்க சார் அப்ளை ஆகுது? சம்திங் ஆன் ஆயிட்டு இருந்துச்சு. ஏர்கிராஃப்டுடைய இன்ஜின்ஸ், ஏர்கிராஃப்டுடைய இன்ஜின்ஸ் அப்படியே வந்து அந்த கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டை அப்படியே ஃபிட்டோவாக வச்சுருக்கும். எப்படி கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டில் ஒரு கம்ப்ரஸர், ஒரு கம்பஷன் சேம்பர், ஒரு கேஸ் டர்பைன் இருக்கும், இதே 3 காம்போனன்ட் உன்னுடைய ஏர்கிராஃப்ட் இன்ஜின்லையும் இருக்கும். அப்போ ஏர்கிராஃப்டுடைய இன்ஜின் இனிஷியல் பார்ட் யாரு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸர். அங்கே ஹையர் ஆல்டிடியூட்ல பறந்துகிட்டு இருக்கு. ரைட், அப்போ உள்ள அது அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து அந்த இன்ஜினுக்குள்ளே நுழையணும். அந்த இன்ஜினுக்குள்ளே நுழையக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸராக இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து ப்ரெஷரைஸ்டு ஏர் உன்னுடைய கம்ப்ரஷன் சேம்பருக்கு போகும். அப்போ ஏர்கிராஃப்டுடைய இன்ஜின்லையும் கம்ப்ரஸர் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதெல்லாம் மெயினான ஏரியா. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜு, அது மைண்டுக்கு வரணும். அப்புறம் அவருக்கு சொன்ன மாதிரி ஏர் கண்டிஷனர் ஞாபகம் வரணும். அப்புறம் கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட் அது ஞாபகம் வரணும். அப்புறம் ஏர்கிராஃப்டுடைய இன்ஜின்ஸ், இது எல்லாமே வந்து கம்ப்ரஸருடைய மெயினான ரோல் அங்கே பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சார்னு பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டீசல் பவர் பிளான்ட். ரைட், டீசல் பவர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து அந்த டீசல் பவர் பிளான்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது, எடுத்ததுமே ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு அந்த டீசல் பவர் பிளான்ட்ல டீசல் இன்ஜின் அப்படின்றது மெயினான காம்பனன்ட். அந்த டீசல் இன்ஜினுக்கு நார்மல் ஏர் உள்ள போறதை காட்டிலும் ப்ரெஷரைஸ்டு ஏர் உள்ள போனால் குயிக்காக ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய டீசல் பவர் பிளான்ட். டீசல் பவர் பிளான்ட் ஒன்றுமே இல்லை, நம்ம காலேஜில் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகக்கூடியது. ரைட், அப்போ அந்த டீசல் பவர் பிளான்ட்டுக்கு ப்ரெஷரைஸ்டு ஏர் இனிஷியலாக கொடுக்குறது யாரு சார்னா இந்த ஏர் கம்ப்ரஸர். அப்போ டீசல் பவர் பிளான்ட்ல ஒன் ஆஃப் தி மெயின் காம்பனன்ட். ரைட், இப்படிலாம் நீங்கள் பார்த்து வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ இதுல இருந்து வரக்கூடிய ப்ரெஷரைஸ்டு ஏர் இருக்கு பார்த்தியா, அதை வச்சு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. ப்ரெஷரைஸ்டு ஏரை வச்சு நம்ம வந்து அந்த வால்வை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அது எப்படின்றத பாருங்க. இப்போதைக்கு அப்ளிகேஷன் ஆஃப் ஏர் கம்ப்ரஸர்னா ஃபர்ஸ்ட் உங்க ஞாபகம் வருது வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் ஃப்ரிட்ஜு, ஏசி, இதை ஞாபகம் வச்சுக்க. அதுக்கப்புறம் வெளியில வர்றீங்கன்னா பவர் பிளான்ட்ஸ். ரைட், கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட், எல்லா பவர் பிளான்ட்லையும் கண்டிப்பாக ஏர் கம்ப்ரஸர் இருக்கு. ஆனால் மெயினாக சொல்ல போகிறது வந்து கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட். அடுத்து யாரு சார்னா டீசல் பவர் பிளான்ட். ரைட், அதுக்கப்புறம் யாருன்னா ஜெட் இன்ஜின்ஸ், ஏர்கிராஃப்டுடைய இன்ஜின்ஸ். எல்லா இடத்துலையுமே இந்த ஏர் கம்ப்ரஸர் மெயினாக இருக்கும். அது சிங்கிள் ஸ்டேஜாக இருக்கலாம், மல்டி ஸ்டேஜாக இருக்கலாம். ரைட், அது ஹை ப்ரெஷரில் எனக்கு வேணும்னா மல்டி ஸ்டேஜ் தான் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். ரைட், இது எப்படின்றத பாருங்க. அப்போ ஏர்கிராஃப்ட்லாம் வந்து இன்டர்கூலர்லாம் இருக்குமா சார்னா ஏர்கிராஃப்டில் கண்டிப்பாக இன்டர்கூலர் இருக்காது. ஏன்னா அது வந்து அப்படிலாம் வைக்கணும்னா வெயிட் ஜாஸ்தியாக போயிடும். ஏற்கனவே மேலே ஃப்ளைட் வந்து எனக்குமே கொஞ்சம் கம்மியான வெயிட்டில் இருந்தால் நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும், ரொம்ப அதிகமான வெயிட் இருக்கக்கூடாது. அப்போ இன்ஜினில் அந்த மாதிரி நான் அதை காமிக்கிறேன், பின்னாடி காமிக்கிறேன் என்ன டைப் ஆஃப் ஏர் கம்ப்ரஸர்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ரைட், நிறையா பேசியிருக்கோம், மைண்டில் வச்சுக்க. ரைட், இப்போ இது வந்து அப்ளிகேஷன்.
கம்ப்ரஸர் இல்லை கம்ப்ரஸ்டு ஏர் இல்லை அதோட அப்ளிகேஷன். அப்போது ஆட்டோமொபைலுடைய பிரேக்கு, ரயில்வேஸ் லைனு, ப்ரெஸ்ஸஸ்ஸு, கிரெயின்ஸு, சார் வந்து சிஎன்சி நடத்தியிருப்பாங்க, சிஎன்சி மிஷின்ஸு, அதில் இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் வந்து டக்குன்னு அப்வர்டில் கொண்டு போகிறது, டவுன்வர்டில் கொண்டு வர்றது, எல்லா இடத்துக்கும் அந்த இடத்துல ப்ரெஷரைஸ்டு ஏர் அப்படின்றது தேவைப்படும். பெயிண்ட்டை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, ரைட், கேஸ் டர்பைன், ஏர்கிராஃப்ட்டு, ஏசி எல்லா இடமுமே அந்த கம்ப்ரஸர், அந்த கம்ப்ரஸ்டு ஏர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உபயோகரமாக இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கேன். ரைட், இது வந்து அதோட ஒரு கிராஸ் செக்ஷன் வியூ காமிச்சிருக்கேன் உனக்கு நான். அப்போது இது வந்து என்ன சார் 2 இருக்கே அப்படின்னு நீ நினைக்க வேணாம். 2 ஸ்ட்ரோக். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், இன்ஜின்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் என்ன நடக்கும்? இன்ஜின்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் சக்ஷன் சார். சக்ஷன். அடுத்த ஸ்ட்ரோக்கு பேர் வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக், அவ்வளோதான், மறந்துடுச்சா? கம்ப்ரஷன். ரைட், அவ்வளோதான். இதுதான் வந்து அங்கே இன்ஜினில் சக்ஷன், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட் அப்படின்ற 4 ஸ்ட்ரோக்கு வந்து நடந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல 2 ஸ்ட்ரோக். ரைட், சக்ஷன், கம்ப்ரஷன், அதோட அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவனுக்கு தேவையானது வந்து ஏர் வந்து கம்ப்ரஸ் ஆகி வெளியில் வரணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு பேர் வந்து டிடிசி, இந்த இடத்துக்கு பேர் வந்து பிடிசி. ரைட், டியூரிங் தி சக்ஷன் ஸ்ட்ரோக் பிஸ்டன், இந்த இடத்துக்கு தெரியும், இது பேர் சிலிண்டர், அதுன்றது உனக்கு தெரியும். அப்போது இது என்ன மூவ்மெண்ட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு சார் பார்த்தா ரெசிப்ரோகேட்டிங் மூவ்மெண்ட், இல்லை அப் அண்ட் டவுன் மோஷன் அப்படின்றத பார்த்து வச்சுக்க. அப்போ சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்போ பிஸ்டன் ட்ராவல்ஸ் ஃப்ரம் டிடிசியிலிருந்து பிடிசி. அப்போது இந்த இன்லெட் வேல் ஓப்பன் ஆகும். அப்போ இன்லெட் வேல் வழியாக ஏர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சிலிண்டரில் ஃபில் ஆக போகுது. ரைட், ஒன்ஸ் இந்த சக்ஷன் முடிஞ்ச உடனே அப்புறம் இந்த வேல் வந்து க்ளோஸ் ஆகிட போகுது. ரைட், அப்போ இன்லெட் வேல் க்ளோசஸ், சக்சஸ், அதாவது பிஸ்டன் வந்து பிடிசிக்கு வந்த உடனே இந்த வேல் வந்து க்ளோசஸ். அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரோக்கு இங்கே வந்துடு. அப்போ கம்ப்ரஷன். அப்போ பிஸ்டன் வந்து மேலே நோக்கி போக போகுது. அப்போ இந்த சின்ன கேப்புக்கு பேர் என்ன தம்ம, யாரும் சொல்ல முடியுமா? இந்த சின்ன கேப்புக்கு பேர், இன்ஜினில் சொல்லியிருக்கேன்ல 2 வால்யூம் இருக்கும்டா, இந்த டிடிசிக்கும் பிடிசிக்கும் உள்ள வால்யூமுக்கு பேர் வந்து இது, அந்த டிடிசிக்கும் அந்த சிலிண்டர் ஹெட்டுக்கும் உள்ள சின்ன கேப்புக்கு பேர் இது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். யாராவது ஞாபகம் வச்சிருக்கேன்னு தெரியல. இந்த சின்ன கேப் என்ன வால்யூம்? கிளியரன்ஸ் வால்யூம். அவ்வளவுதான், கிளியரன்ஸ் வால்யூம். ரைட், அப்போ எல்லா கம்ப்ரஸர்லயும் கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்றது இருக்கணும். கிளியரன்ஸ் வால்யூம் இல்லை சார் அப்படின்னா நமக்கு வந்து சரியான கம்ப்ரஷன் கிடைக்காது. அப்போ இந்த வால்யூமுக்கு பேர் என்னது? அகைன் நீ சொன்னது மாதிரி சொப்டு வால்யூம். டிடிசிக்கும் பிடிசிக்கும் உள்ள வால்யூம் சொப்டு வால்யூம். டிடிசிக்கும் இந்த சிலிண்டர் ஹெட்டுக்கும் உள்ள சின்ன கேப்புக்கு பேர் வந்து கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். ரைட், அப்போ வந்து நீ கீழே மேலே கம்ப்ரஸ் பண்ணுறது தங்கம், கம்ப்ரஸ் பண்ண அந்த கம்ப்ரஸ் ஏர் வந்து இந்த கிளியரன்ஸ் வால்யூமில் உட்காரும். கிளியரன்ஸ் வால்யூமில் உட்காந்ததுக்கப்புறம் இந்த டெலிவரி வேல் ஓப்பன் ஆயிடும். அப்போ கம்ப்ரஸ்ட் ஏர் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகும். இதை ஒரு டேங்க்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த டேங்க் தான் இங்கே இருக்கக்கூடிய டேங்க். ரைட், இப்போ இது வந்து ஒரே ஒரு ஸ்டேஜ் தான். இப்போ வந்து இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் தான். இப்போ நம்ம இங்கே பார்த்தது வந்து மல்டி ஸ்டேஜ். ரைட், அது வந்து சும்மா ஒரு டெமோக்காக நான் உனக்கு இதை காமிச்சிருக்கேன். அப்போ 2 ஸ்ட்ரோக் தான், சக்ஷன், கம்ப்ரஷன், டெலிவரி. அவ்வளோதான், 3 பேர். அப்போ வந்து இனிஷியலாக டிடிசியில் இருக்க போது இந்த பிஸ்டன் டிடிசியிலிருந்து பிடிசிக்கு ட்ராவல் ஆகணும். அப்போ வந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து கீழே 180 டிகிரி சுற்றி இருக்கணும். அது எல்லாமே தெரியும். இதெல்லாம் கனெக்டிங் ராடு எல்லாமே அந்த பேரெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிஸ்டனு இது பேர் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டு, இது 2 சேர்த்து இருக்கிறது வந்து கனெக்டிங் ராடு அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும். அப்போ டூரிங் தி சக்ஷன் ஸ்ட்ரோக் பிஸ்டன் ட்ராவல்ஸ் ஃப்ரம் டிடிசியிலிருந்து பிடிசி. At the time inlet valve open, atmospheric air enters into your engine cylinder. இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இது வந்து பிடிசியை ரீச் பண்ண உடனே இந்த இன்லெட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆக போகுது. அப்புறம் பிஸ்டன் வந்து அகைன் இந்த கிராங்க் ஷாஃப்ட் திருப்பி ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த பிஸ்டன் மேலே நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்போ அதை கம்ப்ரஸ் பண்ணி இந்த கிளியரன்ஸ் வால்யூமில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அப்போ கிளியரன்ஸ் வால்யூமில் எல்லா கம்ப்ரஸ்ட் ஏரும் உட்கார்ந்ததுக்கப்புறம் இந்த டெலிவரி வால்வ் ஓப்பன் ஆகி அந்த கம்ப்ரஸ்ட் ஏர் வெளியில் டெலிவரி ஆக போகுது. அப்போ சக்ஷன், கம்ப்ரஷன், டெலிவரி, இதாண்ட தங்க இந்த 3 தான் ஞாபகம் வச்சுக்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிஸ்டன் வந்து இது எல்லாம் வெளியேறினதுக்கப்புறம் திருப்பி இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும். அது எல்லாமே சீக்வன்ஸாக அது நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றத பார்த்து வச்சுக்க. ரைட், அப்போ வந்து டிடிசிக்கும் பிடிசிக்கும் உள்ள கேப்புக்கு பேர் வந்து சொட்டு வால்யூம், இதுக்கு பேர் வந்து கிளியரன்ஸ் வால்யூம் அப்படின்றத பார்த்து வச்சுக்க. இப்போ இது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடை ஒரு தடவை பார்த்து வச்சுக்க. அப்போது
இது இன்னும் சப்ஜெக்டுக்குள்ள ஓரளவுக்கு அப்படியே நான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க, அப்புறம் 2 கிளாசிஃபிகேஷன் ரொம்ப பெருசாக மைண்டில் வைக்காத சார். பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த பாசிட்டிவ்க்கும் நான் பாசிட்டிவ்க்கும் என்ன சார் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் கம்ப்ரஸரும் அதிகமான ப்ரெஷரைஸ்டு ஏரை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத பார்த்து வச்சுக்க. நமக்கு வந்து ப்ரெஷரைஸ்டு ஏர், நல்ல ப்ரெஷரைஸ்டு ஏராக வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்கன்னா வி கோ ஃபார் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைப். ஆனால் அந்த இடத்துல வெளியே வரக்கூடிய மாஸோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒன்றுமே இல்லைடா, இப்போ ஒரு சின்ன இதை உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ வந்து இதுதான் ஒரு சின்ன கம்ப்ரஸர் அப்படின்றத வச்சுக்கிடுவோம். அப்போ இந்த கம்ப்ரஸர் வழியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரைஸ்டு ஏர் 5 பார் அப்படின்றது வருது. ரைட், சும்மா எழுதுறேன் நான். 5 பார் 2 kg, எவ்வளோ மாசுனா 2 kgக்கு 5 பார் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. எதுனா இந்த டைப்பை கம்ப்ரஸர் கொடுக்கும். ஆனால் அதே இந்த டைப் கம்ப்ரஸர், அதை சும்மா நான் இப்போ வரைகிறேன் நான், என்ன அவுட்புட் கொடுக்கும் சார்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ப்ரெஷரை இந்த டைப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, 3 பார். ஆனால் மாஸோட அளவு பார்த்தீங்கன்னா 5 kg. ரைட், நமக்கு எந்த இடத்துல எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ரெஷரைஸ்டு தான் வேணும் சார், வெளியே வரக்கூடிய மாஸோட ஏரோடைய அளவு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்கன்னா வி கோ ஃபார் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இல்லை சார் எனக்கு வந்து மோர் குவான்டிட்டி ஆஃப் ஏர் லோ ப்ரெஷரில் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் விரும்புறீங்கன்னா இவனை சூஸ் பண்ணணும். ரைட், அது நம்ம இடத்துக்கு தகுந்த அப்படி நம்ம வந்து மாற்றணும். இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருப்பாங்க. இந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட் அக்குபைஸ் மோர் வால்யூம். ரைட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துல உட்காந்துக்கும். அப்போ சென்ட்ரிஃபியூகல், ஆக்சியல் இதெல்லாம் வந்து சின்ன சைஸில் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுது செய்யுது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சொல்கிற விஷயத்தை மட்டும். அப்போ பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நமக்கு வந்து அவுட்புட்டில் வரக்கூடிய ஏரில் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்க. ஆனால் வெளியே வரக்கூடிய ஏரோட குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல குவான்டிட்டி ஹையர், ப்ரெஷரைஸ்டு வேல்யூ இஸ் லோயர் அப்படின்றத பார்த்து வச்சுக்க. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். சார் இது எல்லாத்துக்கும் சம பார்க்கணுமா அப்படின்றது ரொம்ப யோசிக்காத. ஒன்லி ஃபர்ஸ்ட் கேட்டகரி இருக்கு பார்த்தியா, இதுக்கு மட்டும்தான் நம்ம சம பார்க்க போகிறோம். இது எல்லாமே தியரி. ரைட், இது எல்லாமே சும்மா தியரி இருக்கும். நான் வீடியோ ப்ளே பண்ண போகிறேன், அதை மட்டும் பார்த்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்து வச்சுக்க. ஏன்னா எடுத்ததுமே உனக்கு கேட்கலாம், கம்ப்ரஸர்னா ஹை ப்ரெஷர் யாரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் சார் அப்படின்றத பேசிடுவேன். அதில் சிங்கிள் ஸ்டேஜ், டபுள் ஸ்டேஜ், இல்லை மல்டி ஸ்டேஜ் இருக்கும். அதில் இன்னும் ஒரு சில கேட்டகரி எல்லாம் பிரித்து வச்சிருக்கேன். ரைட், அப்போ பிரித்து வைக்கும் போது இவங்களை எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் டைப்லையும் இந்த 2 ஸ்டேஜையும் நான் பாசிட்டிவ்ல வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கணும். அப்போ வந்து எனக்கு அதிகமான குவான்டிட்டி ஆஃப் ஏர் கம்மியான ப்ரெஷரில் வருது அப்படின்னா நான் பாசிட்டிவ். கம்மியான குவான்டிட்டி ஆஃப் ஏர் அதிகமான ப்ரெஷரில் வெளியில் எடுத்துடுறோம் சார் அப்படின்னா பாசிட்டிவ் டைப். இது 2 மைண்டில் வச்சுக்க. இதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன இதெல்லாமே பார்த்து இன்ட்ரோடக்ஷன் டு ஏர் கம்ப்ரஸர்ன்றது வந்து ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும், ரிடக்ஷன் இன் வால்யூம். அப்போ இந்த டயக்ராம் பாரு. இப்போ இன்லெட் வால்வு, அப்போ இது பிஸ்டன் கீழே போகும்போது இந்த இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பிஸ்டன் வந்து மேலே வரும்போது இந்த இன்லெட் வால்வ் க்ளோஸ் ஆகி டெலிவரி வால்வ் ஓப்பன் ஆகிருக்கும். நீ பொறுமையாக கவனிச்சுன்னா தெரியும். இது இன்லெட் ரதங்கம், இது வெளியில் போகிறது டிஸ்சார்ஜ் இல்லை அவுட்லெட்டு எப்படினாலும் நீ பேர் வச்சுக்க. இது பிஸ்டனு, இது கனெக்டிங் ராடு, இது கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுறது. ரைட், இது வந்து இதுக்கப்புறமும் நான் ஒரு சின்ன அனிமேஷன் லாஸ்ட் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ரைட், கீழே போகுதுன்னா சக்ஷன், டாப்புக்கு வருதுன்னா டெலிவரி. சக்ஷன் டெலிவரி, சக்ஷன் டெலிவரி அப்படின்றத பார்த்து வச்சுக்க. அப்போ இது எல்லாத்தையும் எப்படி சார்னா, உள்ள ஒரு பிஸ்டன் வந்து மேலே கீழே மூவ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சிலிண்டருக்குள்ள கீழே கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுது, கனெக்டிங் ராடு எல்லாத்தையும் கப்பல் பண்ணி வைக்கிது. அப்படி எல்லாம் பார்த்து வச்சுங்க. அப்போ இந்த டயக்ராமை தான் நான் வந்து எங்கே பார்த்துட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்துட்டீங்க. இப்போ இது வந்து சக்ஷன் ஸ்ட்ரோக், பிஸ்டன் வந்து கீழே வந்திருக்கு. டெலிவரி கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், அப்போ பிஸ்டன் மேலே போகும். இந்த சின்ன வால்யூமில் வந்து கம்ப்ரஸ்ட் ஏர் ஸ்டோர் ஆகும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த டெலிவரி வால்வ் ஓப்பன் ஆகி எல்லா கம்ப்ரஸ்ட் ஏரும் வெளியில் போகும், டெலிவரி ஆகும். ஒரு டேங்க்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ அந்த கம்ப்ரஸ்ட் ஏர் நமக்கு தேவையோ அப்போ நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்து வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க, ஒரு சின்ன வீடியோ மட்டும் இருக்கு, அதோட நம்ம கிளாஸ் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன்டா. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன்.
கணேஷ் கார்த்தி நிறைய ஏதோ டைப் பண்ணி விட்டுருக்கான் போல. பேசினா வெளியில் இருக்கேன் சார், அதனால் மைக் வந்து அன்மியூட் பண்ண முடியாது என்னால். ரைட், ஓகே ஃபைன். ஒரே நிமிஷம் அந்த வீடியோ மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ரைட், ஒரு நிமிஷம் இருக்கும், அதை மட்டும் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெசிப்ரோகேட்டி, இது டிடிசி, இது வந்து பிடிசி, பிஸ்டன் எல்லாம் தெரியும் உனக்கு. இது இன்லெட் வேல்வு, இது டெலிவரி வேல்வு. முதல் காமிக்கிறாங்க சக்ஷன் ஸ்ட்ரோக். இன்லெட் வேல், இது அவுட்லெட் இல்லை டெலிவரி வேல் அப்படின்னு பேர். அப்போ கீழே இருக்கக்கூடியது வந்து கிராங்க் ஷாஃப்ட் சுற்றும், அது எல்லாமே அந்த கதையெல்லாம் உனக்கு தெரியும். இதுக்கு பேர் ஃபின்ஸு. ரைட், இது வந்து ஒரே ஒரு சிலிண்டர் தான் பார்க்குறீங்க, அப்போ சிங்கிள் ஸ்டேஜ். இது சக்ஷன். ரைட், அப்போ சக்ஷன், கம்ப்ரெஷன், அப்புறம் டெலிவரி, 3 தான் நடக்கும். இப்போ அந்த 3ஐயும் மட்டும் காமிச்சிருவோம், பார்த்துக்கோ ஒன்று. சக்ஷன், அப்போது இது வேல் ஓப்பன் ஆகலை சார் நீ சொல்கிற, அது புரியுது. இப்போ அடுத்த அனிமேஷன் அதை காமிப்பான், அப்படின்றத பாரு. இப்போ கரெக்டாக இருக்கும். சக்ஷன் ஸ்ட்ரோக், இன்லெட் வேல்வ் ஓப்பன், கொஞ்சம் அனிமேஷன் ஸ்லோ. அப்போ லோ ப்ரெஷர் இருக்கும், வெளியில் இருக்கிறது ஹை ப்ரெஷர் இருந்தாங்க, உள்ளே இருக்கக்கூடியது லோ ப்ரெஷர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹை ப்ரெஷர் ஏர் வந்து உள்ளே வந்து ஸ்டோர் ஆகும். வேக்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ வெளியில் ஹை ப்ரெஷர், உள்ள லோ ப்ரெஷர், அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஏர் வந்துடும். இப்போ இதை கம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. கம்ப்ரெஷன், இது சின்ன வால்யூம் பேர் வந்து கிளியரன்ஸ் வால்யூம். கம்ப்ரெஸ் பண்ணி உட்கார வச்சுட்டு உட்காந்ததுக்கப்புறம் டெலிவரி நடக்கும். இது ஹை ப்ரெஷர் ஏர். இந்த இது வெளியில் வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போய் அந்த கம்ப்ரெஸ்டு டேங்க்கில் வந்து அது உட்காந்துக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். லாஸ்ட் ஒன், உள்ள ஸ்டோர் ஆகுது, ஏர் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ரைட், சக்ஷன் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல் கெட்ஸ் க்ளோசஸ். பிடிசியில் இருக்குது, இந்த வால் க்ளோஸ் ஆகணும், க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அகைன் டிடிசியை நோக்கி போகுது. இந்த வால்யூம் கிளியரன்ஸ் வால்யூம், ஆல் தி கம்ப்ரெஸ்ட் ஏர் ஸ்டோர்ட் இன் தி கிளியரன்ஸ் வால்யூம். வெயிட் பண்ணுது. இப்போ இது ப்ரெஷரைஸ்டு ஏர். இப்போ டெலிவரி நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி வால்வ் ஓப்பன், எல்லா ப்ரெஷரைஸ்டு ஏர் வெளியில் போகும், உங்களுடைய டேங்க்கில் போய் ஸ்டோர் ஆயிரும் சார் அப்படின்றத பார்த்து வச்சுக்கேன். வெயிட் பண்ணி அட்டெண்டன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.